யாழ்ப்பாணத்தின் ஆன்மீக இதயமாக திகழும் நல்லூரில் தேரடி சித்தர் என போற்றப்படும் அருள்மிகு செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை நிகழ்வு அவர்களின் நினைவாலயத்தில் கடந்த 18/4/2026 சனிக்கிழமையன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. ஈழத்து சித்தர்கள் அறிவும் ஆன்மீகமும் ஒன்றாய் கலந்தவர்கள். அவர்களின் வாழ்வு ஒரு சாதாரண மனித வாழ்வு அல்ல, அது இறை உணர்வின் வெளிப்பாடு. அவர்களின் சொற்கள் உபதேசம், அவர்களின் செயல்கள் அனைத்தும் தியானம், அவர்களின் வாழ்வு ஒரு வழிகாட்டி. அத்தகைய சித்தர்களில் முதன்மையானவர் நல்லூர் தேரடி செல்லப்பா சுவாமிகள். தன்னடக்கம், தியாகம், இறைப்பற்று ஆகியவற்றின் உயர்ந்த உருவாக விளங்கியவர் செல்லப்பா சுவாமிகள். அவரது ஆன்மீக பயணம் யாழ்ப்பாணத்தில் பல ஞானிகள் உருவாக வழிகாட்டியது. அவருடைய இந்த குருபூசை நிகழ்வில் காலை அபிஷேகத்துடன் தொடங்கி திருமுறை நற்சிந்தனை ஓதல்கள் இடம்பெற்று பின்னர் சித்தர் பெருமை என்ற தலைப்பில் சைவ புலவர் கானா கைலநாதன் அவர்கள் ஆழமான ஆன்மீக உரையை நிகழ்த்தினார். இந்த புனித நிகழ்வை சைவ பிரகாச பேரவையின் அனுசரணையுடன் உங்கள் முன் கொண்டு வருகிறோம். இது ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக பயணம், ஒரு நினைவூட்டல். சித்தர்கள் காட்டிய பாதையை மீண்டும் நினைவு கூறும் தருணம். தொடர்ந்து பயணிப்போம் இந்த காணொளியோடு. என்னையே பிறவாமல் ஈடேற்றி வைத்தவனே, உண்மை முழுதுமன்ற உத்தமனே கண்பளராய், நன்னகத்தில் சீமானே கண்பளராய், அப்படியே உள்ளதென அடிக்கடியே சொல்லி என்னை இப்படியில் வாழ வைத்த நல்லூரில் தேரடியிலே இருந்து ஆரடிவார் என்று சொன்ன அப்பனே கண்பளராய், வெட்டாரில் இருக்கு முனை யாரடிவார் மட்டில் மாமணியே மாதவ. யாழ்ப்பாண மக்களின் குல தெய்வமாக விளங்குகின்ற நல்லூர் கந்தப்பெருமானை மனதிருத்தி செல்லப்பா சுவாமிகளின் குருவலனை தியானித்து இன்றைய மாதாந்த அச்சுவினி குருபூச தினத்திலே சுவாமிகளின் பெருமையை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் நாங்கள் சிந்திப்பது சால பொருத்தமாகும். அந்த வகையிலே சுவாமியினுடைய திருவருளாலே இந்த மாதாந்த குருபூசை நடைபெற்று வருகின்றது. இந்த குருபூச தினத்திலே சமய சொற்பொழிவுகள், திருமுறை, நற்சிந்தனை ஓதப்பட்டு வருகின்றன. முதலே காலையிலே சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனை வந்து அதற்கு பிற்பாடு திருமுறை நற்சிந்தனை பாடல்கள் பாடப்பட்டு சமய சொற்பொழிவு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இது சுவாமியின் திருவருளை நாம் கருத வேண்டும். செல்லப்பா சுவாமியில் ஈட்டி வைத்த ஞான தீபந்தான் என்று உலகெங்கும் பரவி கொண்டிருக்கின்றது. தமது சீடன் யோக சுவாமிகள் மூலமாக அதுக்கு பின்படி வந்தோர் அவரின் சீடர்களாக இருந்து நடந்து கொண்டிருக்கின்றனர். திருவண்ணாமலை நினைக்க புத்தி தரும் ஒரு தலமாகும். திருவண்ணாமலையிலே யோகர் சுவாமியினுடைய அறநெறி பாடசாலை 15 வருடங்களாக நடந்து வருகின்ற செய்தியினை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அங்கு ஒரு நினைவு மையம், ஈழத்து சித்தர்களின் நினைவு மையம் கடந்த வருடம் மாசி மாதம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடமாக யோகர் சுவாமியினுடைய குருபூசையும் பொருட்டாதி நட்சத்திரத்திலே ஒரு அன்பர் மூலமாக சாதுக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்று வருவது சுவாமியின் திருவருளம்பு. அந்த இடத்திலே செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள், கபாய் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆகியவர்களின் படங்கள் வைக்கப்பட்டு அங்கு சொல்லப்பட்ட நட்சத்திரங்களிலே
குருபூச நிகழ்வு நடைபெற்று வருவது சுவாமியின் திருவருளம்பு. அவர் வழி வந்தவர்தான் நரிக்குட்டி சுவாமிகள். நரிக்குட்டி சுவாமிகள் யோகர் சுவாமிக்கு பின்னால் இங்கு வந்து குருவை தேடி யோகர் சுவாமிக்கு பின்முன்னாக தெரிந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் யோகர் சுவாமி அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவரும் ஒன்றும் பேசாத நிலையிலே இருந்து திருவண்ணாமலையிலே சென்று அங்கு தவம் செய்து வந்திருக்கின்றார். அங்கும் ஒருவருடனும் கதைப்பதில்லை. அவர் வில்வ மரங்களை உண்டு பண்ணி தண்ணி ஊற்றி வளர்த்து அதை வரும் பக்குவப்பட்ட ஆட்களுக்கு அந்த மரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே இங்கு யாழ்ப்பாணத்திலே பொன்னாலையிலே சிவபிரகாச பேருவின் நித்தவராக விளங்கிய பண்டிதர் தீனா பொன்னம்பலமான ஐயா அவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. யாழ்ப்பாணத்து சுவாமி என்று அருகில் சென்றாராம். அவர் ஒன்றும் பேசவில்லை. 2 வில்வ மரங்களை பிடுங்கி கொடுத்ததாகவும் அந்த மரங்கள் பொன்னாலையிலே வைத்து வளர்க்கப்பட்டு வருகின்றதை நாங்கள் இன்றும் அவதானிக்கலாம். இவ்வாறாக சுவாமியினுடைய அருட்கடாட்சம் திருவண்ணாமலையிலே கூட இருக்கின்றது. எல்லா இடமும் பறந்திருக்கின்றது. காவாய் நாட்டிலே சிவன் கோயில் அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருவதும் எல்லோரும் அறிந்த விடயம். இப்படியாக இந்த குருபூச தினங்களிலே சமய சொற்பொழிவுகள் திருமுறைகள் தான் வழிவகுக்கின்றன. திருமுறைகளின் சமய சொற்பொழிவுகளும் புராண வடமும் தான் சிவமயமாக்குகின்றன. ஆலயங்களிலே இதனை நாங்கள் கடைப்பிடித்து வர வேண்டும். யாழ்ப்பாணத்திலே முன்னர் இருந்த நிலைமை எல்லோருக்கும் தெரியும். சொல்லுவார்கள், தற்செயலாக கால்பட்டு இடறி விழுந்தால் பண்டிதர் அல்லது வித்துவான்மார் என்று இருந்த காலம் இருக்கின்றது. அந்த காலத்தை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமானால் எவ்வளவு ஆனந்தமாக மக்கள் இருந்தார்கள். அண்மையிலே இடையிலே ஏற்பட்ட கலவரங்களினாலே இந்த நிலை பின்தள்ளப்பட்டு இன்று ஒரு மனவேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. பாடசாலைகளிலே படிக்கின்ற படிப்பு, ஆரம்ப பாடசாலையிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற விதம் சிலதான் வருங்காலம் தங்கி இருக்கின்றது. நாங்கள் சிறுவராக இருந்த காலத்தில் இருந்த நிலைமை இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனைப்படுகிறோம். அப்படியான சூழலிலே நாங்கள் சமய பிரசாரங்கள், சமய சொற்பொழிவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நடத்த வேண்டும். இதை ஆலய நிர்வாகங்கள் சரி, மடாலய அதிபதிகள் சரி இதை நன்கு உணர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். இந்த குருபூச தினத்திலே இங்கு உரையாற்ற வந்திருப்பவர் தெளிப்பளை மகாஜனா கல்லூரி உப அதிபராக இருக்கின்ற சைவ புலவர் கைலநாதன் அவர்கள். மகாஜனா கல்லூரி என்றாலே நாங்கள் படிக்கும் காலத்திலே அந்த பேரை கேட்டவுடன் அதிசயம் ஏற்படும். ஏன், விளையாட்டு துறையிலும் கல்வியிலும் நல்ல நிலை பெற்றிருந்தது. அதே போன்று தெளிப்படையிலே இன்றும் மகாஜனா கல்லூரி, யூனியன் கல்லூரி என்பன திகழ்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மகாஜனா கல்லூரியிலே துரரத்னம் என்பவர் அதிபராக இருந்ததும், துரைப்பா அவர்கள் அல்லால் உருவாக்கப்பட்டதும் மிக பெருமை வாய்ந்தது. எத்தனோ கல்வியான்களை உருவாக்கியது. இன்றும் நல்ல பொலிவுடன் இருப்பதை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுகிறோம். அந்த வகையிலே தம்பி கைலாநாதன் அவர்களை நாம் சமயபெருமான் சபையிலும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நெடுமுகவர்களிலும் சந்தித்ததுண்டு. ஏதோ என் மனதிலே அவருடைய எண்ணம் உருவானது. அவரை நான் தொலைபேசி மூலம் இந்த சுவாமியினுடைய குருப சந்தனத்திலே
பேச வருமாறு அழைத்தேன். அவர் தனக்கு பாடசாலை வேலைகள் இருக்கின்றது என்று அடுத்த முறை நான் உங்களுக்கு வாரேன் என்று சொல்லி சம்மதம் தெரிவித்தார். ஒரு நிமிடத்துக்கு பிற்பாடு டெலிபோன் அழைப்பு வந்தது. நான் அதை மறக்க முடியாது. பள்ளிக்கூட வேலைகளை ஒதுக்கி அதை வேறு எனக்கு பதிலான ஆளுடன் ஒப்படைத்து நான் பேச்சுக்கு வருகிறேன் என்று அன்புடன் வந்து ஒன்று உங்கள் மேலே பேச இருக்கின்றார். இந்த சித்தர்களுடைய பெருமையை பற்றி அவரை உரையாற்றும்படி கேட்டிருந்தோம். எங்கள் வேண்டுதலுக்கு இணங்க அன்பு கட்டளை ஏற்று அன்பான இன்முகத்துடன் இங்கே வந்திருக்கின்றார். அவருடைய பேச்சுக்களையும் அவருடைய இந்த நேர்ம வர்ணனையும் அடியேன் கேட்டது உண்டு. செல்வ சந்நிதியான ஆசிரமத்திலே அங்கு பெருந்தொண்டாற்றிய வருவதையிட்டு நாங்கள் கண்டிருக்கின்றோம், படங்களில் பார்த்திருக்கின்றோம். அதை நின்று சந்தோஷமடைகின்றோம். அவர்களை இந்த செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூச தினத்திலே அன்புடன் பேசுமாறு அழைக்கின்றோம். வணக்கம். எல்லாம் வல்ல நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து இன்று எம்மையும் இந்த உலகத்துக்கு அவதாரம் செய்வித்த எனது பெற்றோரையும் ஒரு கணம் நினைத்து இன்றைய தினம் சைவ பிரகாச பேரவை எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை தந்திருக்கிறது. எங்களுடைய மதிப்புக்குரிய சிவகுருநாதன் ஐயா அவர்கள் இந்த கணத்திலே என்னை இன்று அழைப்பித்து அந்த திருவருளை நாடி சித்தர்களின் பெருமையை கூறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். உண்மையிலே சித்தர்களோடு வாழவில்லை, சித்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இறை திருவருள் சித்தர்களை நினைப்பதற்கு இந்த இடத்தாலே நான் எத்தனையோ தடவை சென்றிருப்பேன், பார்த்து கொண்டு தெரிந்திருப்பேன். ஆனால் வீட்டிலே வழிபாடு செய்கின்ற போது ஒரு பூ ஜோகர் சுவாமி, செல்லப்பா சுவாமி, குடை சுவாமி என்று நான் ஒவ்வொரு பூவை வைத்து அது காலை என்றான மாலை என்றான மலர் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் செய்கின்ற வேண்டுதல்கள் வழிபாடுகள் எங்களை எப்போது ஒரு தேவை கருதி அல்லது எப்போது ஒரு நல்ல காரியத்திற்கு எங்களை ஏதோ ஒரு நேரத்திற்கு அழைத்து செல்லும் என்று. இப்போது 2 நாளைக்கு முதல் எனது மகளுடன் இந்த வீதியாலே வந்தேன். வருகின்ற போது முருகப்பெருமானை வங்கி வழிபாடு செய்துவிட்டு என்னுடைய மகளுக்கு காட்டினேன். இதுதான் எங்களுடைய செல்லப்பா சுவாமிகளுடைய சமாதி இருக்கின்ற இடம். அவர் ஒரு யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த ஒரு சித்தர் என்று மகளுக்கு நான் அறிமுகம் செய்து வைத்தேன். எனவே 2-3 நாளைக்கு முதலே எனக்கான அழைப்புக்கான ஆயத்த பணிகள் எனக்கு கிடைத்து விட்டது என்பதை நான் இன்று உணர்ந்து கொள்ளேன். ஏனென்றால் 50 ஆண்டுகள் இந்த இடத்திற்கு வருவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் மட்டும்தான் இறை அருளால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அது நாங்கள் செய்த புண்ணியமாகவே நினைக்கிறேன். உண்மையிலே இந்த சித்தர்களின் பெருமை என்று நாங்கள் சொல்லுகின்ற போது சித்தர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள், யார் சித்தர்கள், என்ன சிந்தனையோடு இருப்பார்கள், அவர் எப்படிப்பட்ட குணவியல்களோடு வாழ்ந்திருப்பார்கள் என்று நான் பல நூல்களை எல்லாம் தேடி தேடி பார்த்து கொண்டு போனேன். ஆனால் எல்லாம் ஒரு புள்ளியிலே வந்து ஒரு விடயத்தை தான் சொல்லுகிறது, உன்னை நீ இழக்க வேண்டும், உன்னை இழந்தால் நீ சித்தராகலாம் என்பதை அந்த சித்தர்கள் ஒவ்வொருவரும், அது யோகர் சுவாமியாக இருக்கட்டும், செல்லப்பா சுவாமியாக இருக்கட்டும், குடை சுவாமியா இருக்கட்டும், எங்களுடைய கவாயாதியில சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கட்டும், அவர்களை பற்றியெல்லாம் அவருடைய சீடன் ரிஷி தொண்டுநாதன் சுவாமி அவர்கள் அடிக்கடி இவர்களுடைய அற்புதங்களை எல்லாம் எடுத்து சொல்வது வளமை. நான் இதையெல்லாம் என்னுடைய செவி வழிகளிலே கேட்டிருக்கிறேன்.
சரி, இந்த சித்தர்களை பற்றி எவ்வாறு சொல்லலாம் என்று பார்க்கின்ற போது திருமூலரைத்தான் நான் நாடி இருந்தேன். ஏனென்றால் திருமூலர் எல்லாருக்கும் மருந்து வைத்திருக்கிறார். 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே நாங்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றதுக்கெல்லாம் அந்த திருமூல நாயனார் தன்னுடைய திருமந்திரத்திலே அழகான நல்ல வார்த்தைகளை இட்டிருக்கிறார். அதிலே எனக்கு பிடித்தது, தன்னை அறிந்த தத்துவ ஞானி முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பான், பின்னை வினையை பிடித்து பிசைவான், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்று திருமூல நாயனார் திருமந்திரத்திலே குறிப்பிட்டார். மேலே முன்னைய வினையை முடிச்சை அவிழ்க்க வேண்டும் என்றால் யாராலே அவிழ்க்க முடியும்? சாதாரண பாமரர்களாகிய எங்களாலே நினைத்தபடி நினைத்தவுடனே அவிழ்க்க முடியுமா என்றால் அது தொடுவிலும் முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் தான் சித்தர்கள். சித்தம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் முழுமையாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும், இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவனுக்கு என்னை நான் அர்ப்பணித்திருந்தால் மட்டும்தான் இந்த இறை ஆற்றலை நாங்கள் தேட முடியும், இறைவனை சிந்திக்க முடியும். வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் நாங்கள் புண்ணியம் செய்தவர்களாகவே அதை நினைக்கிறோம். இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கு, இறைவனுக்கு கோயில் கட்டி வழிபாடு செய்வதற்கு, இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கு, நல்ல காரியங்களை எல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் பிரம்மதேவனுடைய படைப்பிலேயே நாங்கள் இந்த வேளையிலே இந்த நேரத்திலே இந்த இறைவனை சந்திப்பதற்கு, அடியார்களை சந்திப்பதற்கு, பெருமக்களை காண்பதற்கு எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீ இந்த வேளையில் மட்டும்தான் இந்த நேரத்திலே வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்பது தேவ வாக்காக இருக்கிறது. அதைத்தான் செல்லப்பா சுவாமிகள் யாருக்கு சொன்னார் என்றால் ஜோகர் சுவாமிக்கு சொல்லி இருக்கிறார். ஜோகர் சுவாமி செல்லப்பா சுவாமியை சொல்ல வேண்டும் என்றால் இதான் அவர்களுடைய குரு சீட பரம்பரையினுடைய வெளிப்பாடு என்னவென்றால், ஒருவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம் தான் அறிய வேண்டும். அந்த ஊரிலே இருக்கிற ஒரு பெரியவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் அவர் சார்ந்த இன்னொரு பெரியவரை சந்தித்தாக வேண்டும். இப்ப செல்லப்பா சுவாமியினுடைய அற்புதங்களை அறிய வேண்டும் என்றால் அவராலே முழு அளவிலே பாதிக்கப்பட்ட சீடராக இருக்கிற ஜோகர் சுவாமி இடத்திலே கேட்டால்தான் அவருடைய அற்புதங்களை சொல்ல முடியும். சரி, ஜோகர் சுவாமி எப்படி இவரை சந்திக்க போகிறார் என்றால் அது யாருக்குமே தெரியாத புதிராகவே இருந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த வாழ்விலே இவர் கூட அறிந்திருக்க மாட்டார். செல்லப்பா சுவாமி அவர்கள் வட்டுக்கோட்டை புனிதம் மிக்க நகரம், நாங்கள் வாழ்ந்த ஊர் என்று நான் திருமணம் செய்ததனாலே மானிப்பாயிலே வாழ்கிறேன். உண்மையிலே நல்ல நீர்வளம் நிலவளம் இருக்கின்ற அற்புதமான ஊரிலே வாழ்ந்தவர் அந்த செல்லப்பா சுவாமி. நான் அவருடைய அந்த ஜோர் சுவாமியினுடைய நற்சிந்தனை படித்துக் கொண்டிருக்கிற போதுதான் அவர் ஆணித்தரமான வார்த்தையை சொல்லுகிறார். வட்டுக்கோட்டையினுடைய சிறப்பை செல்லப்பா சுவாமி கொழும்பு துறையிலே இருக்கிற ராமலிங்கத்தாருடைய மனைவிக்கு சொல்லுகின்ற ஒரு சிறப்பை பார்க்கிறேன். ஒரு சம்பவம் ஒன்று நடைபெறுகிறது. கொழும்பு துறையிலே இருக்கிற ராமலிங்கத்தாருடைய மகனுக்கு சரியான ஜுரம், சரியான நோயினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற வேளையிலே உடனடியாக ஜோகர் செல்லப்பா சுவாமி இடத்திலே கொண்டு வந்து அவருடைய கையினாலே ஆசீர்வாதம் வேண்டினால் அவருக்கு அந்த நோய் தீரும் என்று சொல்ல மனைவி ஒரு வார்த்தை சொன்னார். அவர் என்ன சாதியோ, அவர் யாரோ தெரியாது, என்னென்று நாங்கள் அவரிடத்திலே அழைத்து செல்வதென்று இதை ஞானத்தினாலே செல்லப்பா சுவாமி உணர்ந்து கொள்கிறார். இவர்கள் அழைத்து கொண்டு இங்கு வருகிறார்கள். அவருடைய தேரடிக்கு அழைத்து வருகிறார்கள். நல்லூர் தேரடிக்கு அழைத்து வந்த போது செல்லப்பா சுவாமி வைத்தியம் செய்வதற்கு முன்னர் அவருடைய மனைவிக்கு சொல்லுகிறார், அம்மா, நாங்கள் வட்டுக்கோட்டையிலே வாழுகின்ற வேளாளர் குடும்பத்தை சார்ந்த உயர்ந்த சாதியினர் என்றார். இது ஞானத்தினாலே உணர்ந்த செய்தியை அவர் எடுத்து சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த காலத்திலே சாதியம் என்பது மிக உன்னதமான ஒன்றாக இருந்தது. அதையும் தாண்டி எங்களுடைய அருளாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அது பெருமையான விஷயம். அப்படி இந்த செல்லப்பா சுவாமி ஒரு ஆராய்ச்சியாளராக கச்சேரியிலே வேலை பார்த்த ஒருவர்
ஒரு குறுகிய காலத்திலே அவருக்கு நாட்டம் சைவ தன்னுடைய இறை நாட்டத்தினாலே துறக்க வலிக்கிறார். வருகிறார் நல்லூர் அடியை தேடி. நல்லூரிலே அந்த எம்பெருமானுடைய திருவடியை நாடி வருகின்ற போது அவர் தன்னை முழுமையாக முற்று முழுதாக இழக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நான் சொன்னேனே, தன்னை இழந்தால் தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். எப்போதுமே எமக்குள்ளே இருக்கிற இறைவனை காண வேண்டும் என்றால், அந்த இறை ஆற்றலை தேட வேண்டும் என்றால் எனக்குள்ளே நான் என்னை தேட வேண்டும். என் வழியிலே இட்டு செல்லும். அதை தேடிக்கொண்டிருந்தவர் தான் செல்லப்பா சுவாமிகள். அப்படி தேடிக்கொண்டிருக்கிற போது அவர் தன்னை மறந்தார். நான் மணிவாசகர் தன்னை மறந்தார், தன்னாமம் கட்டார், தலைப்பட்டார் தங்கை தலைவன் தாலேறு என்று சொன்னது போல, எவன் ஒருவன் தன்னை மறந்து நிற்கிறானோ அவன் இறைவனை காணுவான், இறை ஆற்றலை காணுவான் என்பது அருளாளர்களுடைய சிந்தனையாகவே இருக்கிறது. அதையும் செல்லப்பா சுவாமிகள் அழகாக எடுத்து காட்டுகிறார். என்னை நான் முழுமையாக இழக்கின்ற போது என்னிடத்திலே என்ன, என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே இறை. இப்போது ஆத்மா என்ற ஜீவாத்மா தான் என்னிடத்திலே இருக்கிறது. இது உடம்பு, இது ஆடை, நான் அழகான ஆடைகள் அணிய வேண்டும், தலை இழுக்க வேண்டும், நெத்தியிலே நீரணிய வேண்டும். ஏனென்றால் அதை எதுவுமே அணிய தேவையில்லை. ஏனென்றால் நான் ஆத்மா. ஆத்மா எதையுமே தேவைப்படாது. ஆத்மா நல்ல அந்த இறை சிந்தனையுடைய ஒரு உடலுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்துவதற்கே தான் அந்த ஆத்மா விளங்கும். அதைத்தான் செல்லப்பா சுவாமியுடைய ஆத்மாவுக்குள்ளே அந்த உடல் இருந்தபடியால் அந்த ஆத்மா தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. அதனாலேதான் இன்று உலகம் போற்றுகின்ற ஒரு உத்தமனாக வாழ்ந்தார் என்றால், நல்ல செயல்களை எவர் செய்கிறார்களோ அவர் இல்லாதிருந்த போதும் அவருடைய சிந்தனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனாலேதான் 63 நாயன்மார்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு கிடைத்த 4 நாயன்மார்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், மனிதர் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும், வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளை தங்களுடைய தேவார திருமுறைகளிலே எடுத்து சொன்னதனாலேதான் அருளாளர்களே 4 நாயன்மார்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இந்த சித்தர்களும் தங்களை மக்களுக்காக நாங்கள் எப்படி வாழ வேண்டும், இந்த மண்ணிலே எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் ஒரு வழியிலே வாழ வேண்டும் என்று வாழ்க்கைக்கு வழியை காட்டிக் கொண்டிருந்தவர் தான் இந்த செல்லப்பா சுவாமி. அவருடைய அருளுரையிலே அவருடைய உபதேசங்களை சொல்றார். எப்பொழுதும் உண்மை, எப்பொழுதும் முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை. யார் அறிவார்? இதெல்லாம் இறை வார்த்தைகள், அற்புத வார்த்தைகள், ஞானத்தினாலே கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள். ஜோகர் சுவாமியை சந்திக்கிறார். கொழும்புத்துறையிலே இருந்து வந்த விதானியாரோடு யோகர் சுவாமி வருகிறார். வருகின்ற போது அவரை செல்லப்பா சுவாமி சந்திக்கின்ற போது, யாரடா நீ, தேரடா உள் என்று சொல்லுகிறார். யாரடா நீ அறிமுகப்படுத்துகிறார். அவர்கள் எல்லாம் இந்த மரியாதை வார்த்தைகளாக பேசுபவர்கள் அல்ல. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே இறை வார்த்தைகள். இப்ப ஜோகர் சுவாமியை யாரடா என்று கேட்கிறார். அவருடைய முகத்தை பார்த்து, அவரை பார்த்து உணர்ந்து கொள்கிறார். இவர் என்னுடைய சீடர் ஆவதற்கு தகுதி உடையவர் என்பதை உணர்ந்து கொள்கிறார். இதுதான் குரு சீட பரம்பரை. ஒரு குருவானவர் தன்னுடைய சீடரை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய முகத்தை பார்த்தவுடனே இவன் எனக்கு தகுதியானவனா என்பதை உணர்ந்து கொண்டவர் தான் செல்லப்பா சுவாமியும் யோகர் சுவாமியும். இன்று நாங்கள் மண்ணிலே வாழ்கிறோம். இன்று ஒரு குருவை சீடர்கள் மதிக்கிற பண்புகள் குறைந்து விட்டது. பெரியவர்களை மதிக்கிற பண்பு குறைந்து விட்டது. மேலே பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா அவர்கள் இந்த சைவ பிரகாச பேரவையின் ஊடாக நல்ல காரியங்களை இவர் எப்படி செய்கிறார் என்ற அந்த பெரிய வேடிக்கை சித்தர்கள் செய்வது போலவே அவரும் செய்கிறார். யாரை கொண்டு இப்படியானவர்களை வெளிப்படுத்துகிறார் என்றால் இளைஞர் கூட்டத்தை கொண்டுதான் அவர் இந்த சொற்பொழிவுகளை முன்னெடுக்கின்ற செய்தியை செய்கிறார் என்றால், உண்மையிலே இளைஞர்களின் ஊடாக சமுதாயத்திலே இனி நல்ல கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய தலைமை உரையிலே ஆற்றியிருக்கிறார். உண்மையிலே அது ஒரு நல்ல கங்கரியமான வேலை. இன்றைக்கு சமயப்பணி ஆலயங்களிலே தேவாரம் பாடுவதற்கு வருகிறார்கள் இல்லை, முதியவர்கள் வருகிறார்கள். அவர்கள் மட்டுமே இருந்து இறைவனுடைய புகழை பாடுகிறார்கள். அருளாளர்களை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு அற்புதமான நாள். பிள்ளைக்கறி சமைத்துக் கொடுத்த சிறுத்தண்டர் நாயனாருடைய வரலாறுகள் அற்புதம் நிறைந்த நாள். இன்றைய குருபூசை தினத்திலே அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இறைவனுடைய சித்தம் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
ஏனென்றால் ஜோகர் சுவாமி அப்படி இந்த செல்லப்பா சுவாமியை சீடராக தான் இருப்பதற்கு அவரிடத்திலே என்ன தகுதி இருக்கென்பதை அறிவதற்கு முயற்சி செய்கிறார். இதுதான் ஜோகர் சுவாமி செய்த பெரிய முயற்சி. அவருக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சோதனைகளாகவே ஜோகர் சுவாமியினுடைய வாழ்க்கையிலே இருந்தது. ஆனால் அவர் திடமான ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். என்னென்று கேட்டால், இவர் தான் எனது வாழ்க்கைக்கு வழிகாட்டி, என்னை எதிர்காலத்துக்குரிய வழியை, நல்லதொரு சிவதொண்ட நிலையத்தை, நல்லதொரு சமுதாய பணியை உலகத்துக்கு செய்வதற்கு ஒரே ஒரு வழிகாட்டியாக இருக்க போபவர் செல்லப்பா சுவாமி என்பதை உணர்ந்து கொண்டார். அந்த காலத்திலே குருகுல கல்வி என்பதும் அதுதான். குரு என்ன சொன்னாலும் பணிந்து அவருடைய திருவடியிலே இருந்து செய்வதுதான் சீடருடைய வளமை. அதனாலேதான் முருகப்பெருமானிடத்திலே சிவபெருமான் குருபதேசம் கேட்பதற்கு தந்தை தானே தனியனிடத்திலே எப்படியும் இருந்து கேட்கலாம் என்றில்லை, அது பக்குவத்தோடு இருந்து கேட்க வேண்டும் என்பதற்கு சிவபெருமான் சிவகுருநாதனாக இருந்து முருகப்பெருமான் அந்த சிவகுருநாதனுக்கே உபதேசம் செய்தவர் அல்லவா. அதே போலதான் இந்த சித்த பரம்பரையிலும் ஜோகர் சுவாமிக்கு செல்லப்பா சுவாமி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய வார்த்தைகளினாலே சொல்லுவார், வாடா நல்லூருக்கு செல்லுவோம், வழிபாடு செய்வோம் என்று. போவோம், அங்கே கும்பிட்டு விட்டு இவர் சொல்லுவார், பசிக்கிறேன்பா. ஜோகர் சுவாமிக்கு விடுபடுவதற்கு இன்னும் தயார் இல்லை. தன்னை உடல்நிலையில இருந்து ஆத்மாவிலே இருந்து தான் தன் நிலையில் இருந்து விடுபடுவதற்கு அந்த பக்குவ நிலை அவரிடத்திலே வரவில்லை. அப்போது அவர் ஆலய வழிபாடுகள் முடித்து விட்டு வரும்போது சுவாமி பசிக்குது என்று சொன்னாராம். சென்று சொல்ல அவருக்கு சமையல் செய்தாராம். தனக்கு தெரிந்த அளவிலே சமையலை செய்து சாப்பிடலாம் என்று அவர் தயாரான நிலையிலே என்ன செய்தார்னா, சமைச்ச சாப்பாட்டோடு சேர்த்து எல்லாத்தையும் போட்டு உடைத்தாராம். போட்டு உடைத்து விட்டு, என்ன சுவாமி பசிக்குது என்றார். நீ பசித்தால் நீ இறைவனை காண மாட்டாய். யாருக்கு பசிக்கிறது என்று கேட்கிறாரா? சுவாமி, என்னுடைய உடலுக்கு பசிக்கிறது. உடலை விட்டு நீ வெளியிலே வா, அப்போதுதான் இறைவனை காணுவாய். 1 ரூபாய் காசை கொடுத்து போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன் என்று சொன்னாராம். அப்படி அவர் இவரிடத்திலே இருந்து கற்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றுமே அவருக்கு பரீட்சையாகத்தான் இருந்தது ஜோகர் சுவாமிக்கு. இவர் உள்ளத்துக்குள்ளே நினைக்கிறார், சுவாமி, நாங்கள் கீரிமலையிலே போய் நீராடி விட்டு வருவோம், அங்கே சிவபெருமானை வழிபாடு செய்து விட்டோம் வருவோம் என்று நினைக்கிறார். உடனடியாக சொன்னாராம், வழிகிட்டு வா, நாங்கள் கீரிமலைக்கு போய் தீர்த்தத்திலே நீராடுவோம் என்று. இவர் வருகின்ற போது, அவரோடு வந்து கொண்டிருக்கின்ற போது என்ன நினைக்கிறார் என்றால், கீரிமலை புனித தீர்த்தத்திலே நீராடி அந்த இறைவனுடைய அந்த புனிதமான தலத்திலே வழிபாடு செய்து என்னுடைய அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தனக்குள்ளே நினைத்துக் கொண்டார். ஒரு குறிப்பிட்ட தூரம் பாதி வழிக்கு போகின்ற போது இவர் மனதிலே நினைக்கின்ற காட்சி, அந்த காட்சியோடு சொன்னாராம், வா குளிச்சு குடிச்சது வா விட்டு போவோம் என்று. சுவாமி, நான் இன்னும் போகவே இல்லையே, நீ தானே நினைச்சிட்டாயே. அப்ப ஒன்றை உணர்ந்து கொண்டார், என்னுடைய மனதிலே நினைப்பதை, சீடனாகிய என்னுடைய மனதிலே நினைப்பதை குருவானவர் ஏற்றுக்கொண்டு தயாராகிவிட்டார். என்னை சீடராக ஏற்றுக்கொள்வதற்கு குருவானவர் தயாராகி கொண்டு வருகிறார் என்பதை ஜோகர் சுவாமி உணர்ந்து கொண்டார். உடனே அவர் விரும்பியும் விரும்பாமலும் வருகிறாராம். ஆனால் அவர் சில பேரோடு கதைக்கும் போது, அவரை பற்றி சொல்லுகின்ற போது, செல்லப்பா சுவாமியை பற்றி சொல்லுகின்ற போது அவர் சொல்லுவாராம், அவர் பேசுவது விளங்கவில்லை, ஆனால் ஏதோ தத்துவம் இருப்பது போல தெரிகிறது, என்னை ஏதோ வழியிலே கொண்டு செல்வதற்கான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது கூட எனக்கு தெரிகிறது. ஆனால் எனக்கு இன்னும் அந்த மர்மங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது செல்லப்பா சுவாமி சொன்னாராம், நானே என்னை தேடுவதற்கு எவ்வளவு காலம் ஆகிவிட்டதென்று இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னை தேடிக்கொண்டிருக்கிறேன், அந்த எனக்குள்ளே இருக்கிற இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். அவர் எப்படி இருப்பார், எப்படியான வடிவத்திலே இருப்பார், அவருக்கு என்ன தேவை, அவனுடைய என்ன இறையாற்றல் இருக்கிறது என்பதை இன்றும் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்போது நீ என்னென்று தேடுவாய் என்று கேட்கிறாரா. இப்ப ஜோகர் சுவாமிக்கு பெரிய சங்கடம் என்னவென்று கேட்டால், தான் நினைக்கின்றதை குருநாதர் நினைக்கிறாரே,
அப்ப நான் என்ன நினைப்பது? இப்ப அவரிடத்திலே ஒரு சிந்தனை வருகிறது. குரு என்னத்தை எல்லாம் நினைக்க போகிறார் என்பதை இவர் ஒவ்வொரு கணத்திலையும் தன்னை மாற்ற முயற்சிக்கிறார், தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார். அந்த குருவினுடைய அந்த பக்குவ நிலையை உணர்ந்து கொள்ள நினைக்கிறார். இந்த குருவானவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டா, செல்லப்பா சுவாமி தன்னை இழந்து விட்டார் அல்லவா? அதாவது தன்னை இழக்கிறார் என்றால் தன் உடல் பொருள் ஆவியனத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்த ஒருவர் தனக்கு எதுவுமே புதினமாக தெரியாது. ஏனென்றால் சிறிய துண்டை அணிந்திருப்பார். பிற்காலத்திலே எல்லாம் துறந்த நிலை, துறவி என்றால் எல்லாமே துறந்த ஒரு நிலைக்கு வருதல் வேண்டும். ஆனால் இந்த அருளாளர்கள் ஒவ்வொருவருமே இல்லற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்து துறவரத்துக்கு வந்தவர்கள். அது ஜோகரா இருக்கலாம், ஜோர் சுவாமியா இருக்கலாம், செல்லப்பா சுவாமியா இருக்கலாம், குலேட் சுவாமி, எல்லாருமே ஏதோ ஒரு வகையிலே வாழ்வியலோடு இருந்து உலகியல் இன்பத்தை தேடி, உலகியல் நாட்டத்திற்காக, உலகியல் இன்பம் என்பது இறை இன்பத்தை, அந்த இறை இன்பத்தை தேடிக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அருளாளர்கள். கந்தை ஆடையோடு இருப்பார், அவர் கருத்த மேனியோடு இருப்பார். இறைவனும் அப்படித்தான் இருப்பார். அவருக்கு நிறம் வரபடிவம் எதுவுமே இல்லாத நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த இறையாற்றல் போல இவர்கள் தங்களையும் அப்படியே எப்போதும் வாயுக்குள்ளே முழுமுடுத்துக் கொண்டிருப்பாராம். அதனாலேதான் ஊரவர்கள் எல்லோரும் அவருக்கு நாமத்தை சூட்டினார்கள். அருளாளர்களுக்கு ஊரவர்கள் பேர் சொல்லுகிறார்கள். பிசன் செல்லப்பா, ஏனென்றால் அலட்டிக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். இறைவனை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பக்தர்களை காண விரும்ப மாட்டார். இப்ப அடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவரிடத்திலே ஆசீர்வாதம் வாங்க சென்றால் அவர் துரத்தி கரைப்பாராம், தீய வார்த்தைகளால பேசுவாராம். இவருடைய வார்த்தைகளை கட்டி இவர் இப்படி பேசுகிறார், இவர் சித்தரா என்றெல்லாம் ஏளனம் பண்ணுவார்களாம். இவர் பிசற் செல்லப்பா எந்த நேரமும் சேரடியிலே இருக்கிறாரே, இவர் என்ன செய்கிறார், அப்படி செய்கிறார் என்றே உணர முடியவில்லை என்று எல்லாரும் குறை சொல்லுவார்களாம். ஆனால் அந்த ஆத்ம ஞானத்துக்குள்ளே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகள் எல்லாம் ஜோகர் சுவாமி இவர் ஒவ்வொரு படிப்படியாக உணர்ந்து கொள்கிறார். சுவாமி எப்படியான கொண்டிருக்கிறார் என்ற உன்னத சிந்தனையை ஜோகர் சுவாமி உணர்ந்து கொள்கிறார். அப்படி ஒவ்வொரு ஆலயங்களுக்காக பன்றித்தளச்சி அம்மனுக்கு இருவருமாக செல்வார்கள். ஒவ்வொரு பங்குனி திங்களுக்கும் சென்று வழிபாடு செய்வது வழக்கம். பொங்கல் பொங்கி அங்கே சாப்பிடுவது வழக்கம். ஏனென்றால் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறாராம். பன்றிக்கு பால் கொடுத்த இறைவன் அங்கே பசிப்பிணியை போக்கினவன் அல்லவா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். பன்றிக்கு தாய்ப்பன்றி இல்லாத வேளை இறைவன் தாயாக வந்து அந்த தயாபரன் பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தவன் அல்லவா? அதனாலே பன்றித்தளச்சி அம்மனிடத்திலே ஒரு பற்றை செல்லப்பா சுவாமி வைத்திருந்தார். அவரோடு பின்பற்றி இவரும் போவார். போய் பூசை வழிபாடு பொங்கல் எல்லாம் செய்து வழிபாடு செய்து விட்டு வருவார்களாம். ஒரு முறை ஜோகர் சுவாமி சன்னதியானை வழிபாடு செய்வதற்காக இவர் காரிலே போகிறார். காரிலே போகின்ற போது அந்த சன்னதியானுடைய அந்த மணலிலே கால் வைக்க நினைக்கிறாராம் ஜோகர் சுவாமி அவர்கள். கால் வைக்க போகின்ற போது அவருடைய கால் வைப்பதற்கு எந்த இடத்திலே கால் வைப்பது என்று தெரியாமல் திணறி போயிருந்ததாக அவருடைய வரலாற்று நூல்களிலே கொடுக்கிறது. எங்கு பார்த்தாலும் சன்னதி வீதி எல்லாம் சிவலிங்கங்களாக தெரிகிறதா? அதுதான் சன்னதியானிடத்திலே போனால் எந்த நோயும் அணுகாது. அந்த ஆற்றங்கரையிலே நீராடி அந்த மண்ணிலே அந்த மண்ணை எடுத்து பூசினாலே நோய் தீரும் என்பார்கள். ஜோகர் சுவாமிக்கு அந்த உணர்வு, அந்த கால் வைக்கின்ற போது செல்லாம் சிவலிங்கங்களாக தென்படுகிறது. நான் எங்கே கால் வைப்பது முருகா என்று முருகனிடத்திலே கேட்டார். அதான் சன்னதி முருகன், கதுகாம முருகன் எல்லாரோடும் நெருங்கியவராகவே அவர் காணப்பட்டார். ஒரு முறை எங்களுடைய 6 திருமுருகன் ஐயாவினுடைய ஏற்பாட்டிலே சிவபூமி முதியோர் இல்லத்திலே வெள்ளியம்பலம் அம்மா என்று அவர் ஜோகர் சுவாமியினுடைய ஒரு நெருக்கமான உறவினர். அவர் சொல்ல ஒரு செய்தியை சொன்னார்கள். அதாவது எதிர்காலத்திலே ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தை கூட ஜோகர் சுவாமி உணர்ந்து கொண்டாராம். எப்படி என்றால் அதிகாலையிலே அவர் ராமநாதன் கல்லூரியிலே கல்வி கற்ற வேளை, பெண்கள் பாடசாலை என்பதாலே சோமசெட் காரிலே ஜோகர் சுவாமியும் பின்னாலே அவருடைய அந்த வெள்ளியம்பலம் அம்மா அவர்களும் இருந்து காரிலே போகிறார்கள்.
காரிலே போய்கொண்டிருக்கிற போது வழியிலே ஒரு கடையிலே இறங்கி தோடம்பழங்களை வாங்கி சொன்னாராம், நீங்கள் இறங்கி இன்னொரு வாகனத்திலே போங்கள் என்று, ஓடிக்கொண்டிருக்கிற வாகனம் இன்னொரு வாகனத்திலே நீங்கள் போங்கள் என்று ஜோகர் சுவாமி சொன்னாராம். அப்ப இந்த சின்ன பிள்ளைதானே, அப்ப அவ கேட்டாவாம், ஏன் சுவாமி வாகனம் ஓடுதுதானே நல்லாக? இல்லை இல்லை, எனக்கு வேறு ஒரு அலுவல் இருக்கிறது, நீங்கள் இறங்கி இன்னொரு வாகனத்திலே போங்கள் என்று. அப்ப இவர்களுக்கு அது புதினமாக இருந்தது. ஏன் ஓடிக்கொண்டிருக்கிற வாகனத்தை சுவாமி இப்படி சொல்லுகிறாரே என்று அப்படி இவர்களை இறக்கி வேறு ஒரு வாகனத்திலே ஏற்றி கொண்டு வாகனம் போய்விட்டது. இந்த கார் கொஞ்சம் தூரம் போனோடனே பின் டயர் வெடித்து விட்டலாம். பின் டயர் வெடித்தோடனே வாகனம் ஓடாமல் பாதி வழி நடுக்காட்டிலே நின்று விட்டலாம். இப்ப டிரைவர் பார்த்து சுவாமி பார்த்து கையெடுத்து வணங்கினாராம். சுவாமி, இதுக்காகத்தான் நீங்கள் அவர்களை இறக்கி விட்டீர்களோ என்னவோ தெரியல, அந்த காற்று ஒன்று போவது போல எனக்கு உணர்வு செயல்பட்டது, அதனாலே தான் நான் உணர்ந்து கொண்டேன், குழந்தைகள் பயந்து விடுவார்கள் என்று. அந்த அப்படி உணர்வு நிலைகளிலே எதிர்காலத்திலே நடக்க போற சம்பவங்களை எல்லாம் உணர்ந்து வழிகாட்டியவர்கள் இந்த அருளாளர். எனக்கு மேலே இவர்கள் இந்த சித்தர்கள் வாழ்ந்த முறையை பற்றி தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களுடைய சன்னதியும் வந்து தன்னாலான எவ்வளவு ஏழைகளை வாழ்வழிக்க முடியுமோ அவ்வளவுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் 2024ஆம் ஆண்டு அவருக்கு எங்களுடைய டான் டிவி குழுமத்தினாலே அவருக்கு ஒரு விருது கொடுத்தார்கள். அந்த விருதுக்கு நாங்கள் எல்லாரும் சென்றிருந்தோம். மட்டக்களப்பிலே அந்த விருது வழங்குகின்ற விழா நடைபெற்றது. அப்போது எப்ப சென்றாலும் கதிர்காமத்துக்கு செல்வது வழக்கம். சுவாமியோடு நாங்களும் சென்றிருந்தோம். நானும் அடிக்கடி கதிர்காமத்துக்கு செல்வது வழக்கம். ஆனால் அன்று ஒரு புதினம் 31ஆம் தேதி ஒரு புதினமான ஒரு காட்சி தென்பட்டது. என்னவென்று கேட்டால், நாங்கள் எல்லாம் அதிகாலை வேளையில் முதல் பூசைக்கு வழிபாடு செய்துவிட்டு எங்களுக்குள்ள ஒரு சின்ன, நாங்கள் இளைஞர்கள் தானே, படம் எடுக்க வேணும். இப்ப இந்த முருகனுடைய வழிவாசலிலே நின்று படம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது வளமையாக செய்கின்ற காரியம்தான். படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே ஆலயத்துக்குள்ளே இருந்து, அவரை முன்பின் எனக்கு தெரியாது, ஒரு கப்புராளி பெரிய நீள செவ்வந்தி மாலை ஒன்றை ஒரு நாளும் நான் வாங்கியறியேன். அன்று எனக்கு ஒரு பெரிய நீள செவ்வந்தி மாலையை கொண்டு வந்து தந்தார். முருகா, இது என்ன என்று எனக்கு அது உணரவில்லை. நான் மேல அந்த மாலை தர ஏன் தருகிறார் எல்லாம் கதிர்காம சிந்தனையோ முருகா என்று சொல்லி என்ன செய்த நான் யாருக்குமே சொல்லவில்லை. எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைச்சு நான் அந்த மாலையை எடுத்து என்னுடைய பேக்கிலே வச்சு போட்டு அந்த பேக்கை என்னோட பக்கத்திலே வைத்து நாங்கள் எல்லாரும் பயணத்தை ஆரம்பித்து செல்கின்றோம். செல்லுகின்ற அப்போதும் எதையுமே சிந்திக்கவில்லை. ஒரு மாலை 4 மணி இருக்கும். அந்த யானை காடு வருகிறது. அந்த யானை காட்டிலே ஒரு 50 மீட்டர் தூரத்திலே ஒரு யானை எங்களுக்காக மட்டுமே அடம் பிடிக்கிறது. எங்களுடைய வாகனத்தை மட்டுமே விடமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது. சின்ன வாகனம் எல்லாம் போகிறது, பெரிய வாகனம் எல்லாம் போகிறது. ஆனால் எங்களுடைய டிரைவர் என்ன செய்கிறார்? முன்னுக்கு எடுக்கிறார், பின்னுக்கு எடுக்கிறார். ஆனால் அந்த யானையும் என்ன செய்கிறது? முன்னுக்கு வருகிறது, பின்னுக்கு வருகிறது. எங்களுடைய வாகனத்தை மட்டும் அந்த யானை விடமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது. பெரிய யானை அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப கூட நான் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் கை அந்த பேக்குக்கு மேலே இருக்கிறது. பேக்குக்கு கீழே மாலை இருக்கிறது. அதை பிறகுதான் நான் அதை திருவருளாக உணர்ந்து கொண்டேன். அப்ப இந்த யானையோ அடம் பிடிக்குது. என்ன சின்ன சின்ன வாகனம் எல்லாம் போகுது. நடந்து போறவர்கள் கூட பக்கத்தால போறார்கள். ஆனால் எங்களை மட்டும் விடவில்லை. அப்ப யானை இப்ப வருது. இப்ப யானை வருது. வந்தா அந்த டிரைவருக்கு பக்கத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் கூக்குரலிட்டு பின்னுக்கு ஓடுகிறார்கள். நாங்கள் வாசல் கதவுக்கு நேரே, மோகன் சுவாமி முன்னாலே இருக்கிறார், நான் அவருக்கு பின்னுக்கு இருக்கிறேன். 2 பேரும் இருக்கிறோம். என்ன செய்கிறது? தன்னுடைய தும்பிக்கையால முன்பக்கம் விட்டு அதுக்கு மனத்திலே அன்னாசி பழத்தினுடைய மனம் அதிலே வந்து அதற்காக வந்ததோ தெரியவில்லை, வருகிறது. வந்து முதல் முன்பக்கத்துக்காரை தும்பிக்கையை விட அங்கே இருந்தவர்கள் ஓடி பின்னுக்கு ஓடினார்கள். இப்ப அந்த யானை என்ன செய்தா கொஞ்சம் பின்னுக்கு போட்டு திருப்பி வந்து அந்த நாங்கள் ஏறுகின்ற முன் கதவை, மினி பஸ்ஸினுடைய முன் கதவை தன்னுடைய தலையினாலே இடிக்கிறார்.
இடிச்ச இடியிலே கதவு ரெண்டாக அப்படியே பிளந்து விட்டது. பிளந்து நேரே ஐயா இருப்பது போல மோகன் சுவாமியும் நானும் நேருக்கு இருக்கிறோம், 2 பேரும் நேருக்கு இருக்கிறோம். ஆனால் அந்த ஆவேசத்திலே அந்த தும்பிக்கையாலே எங்கள் 2 பேரையும் தூக்கி வெளியிலே எறிஞ்சிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அப்படியே அந்த யானை என்ன செய்து அந்த தும்பிக்கைய டிரைவர் சீட்டுக்கு பின்னாலே இருக்கிறவரிடத்திலே கொண்டு போகுது. அதுல என்னவோ தனக்கு பொருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து யானை அதுக்குள்ள கை வச்சு அவர் கூக்குரல் போடுகிறான், கத்துகிறான், ஐயோ அம்மா என்று அழுகிறான். அதை அப்போ கூட நான் உணர்ந்து கொள்ளவில்லை. பிறகு நான் இந்த யானை எங்களை தாண்டி இன்னொருவரை போவதன்னைக்கதான் நான் அப்பத்தான் உணர்ந்து கொண்டேன். நான் எங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, மேல நேர இருக்கிற எங்களுக்குத்தான் அந்த ஆபத்து என்று நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் அன்றைய நாள்ல எனக்கு வரலாறு எப்படி இருந்திருக்கும் என்று தெரியாது. அந்த யானை அப்படி நின்றது. ஆனால் கதிர்காம கந்தன் எனக்கு சுவாமி மூலம் ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறான். இப்பத்தான் உணர்ந்து கொண்டேன், சித்தர் எங்களுக்கே அந்த சித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அருளாளர்களுக்கு நடைபெற்ற சித்துக்கள் எவ்வளவு உண்மையா, அதைத்தான் சொல்ல வருகிறேன். இப்ப இவர்கள் வாழ்ந்தார்கள், இவர்கள் சித்து செய்தார்கள், சொன்ன வாக்கு பலித்ததா பலிக்கவில்லை என்றால் எங்களுக்கு அப்பப்ப நடக்கிற சம்பவங்களை பார்க்கின்ற போது அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். மகாபாரதம் வாழ்ந்ததா, ராமாயணம் வாழ்ந்ததா, பெரிய புராணம் வாழ்ந்ததா என்றால் வாழ்ந்ததான். அந்த நேரத்திலே இறைவனுக்குத்தான் பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்தார்கள். இன்று பிள்ளைக்கறிகளை பாகம் பண்ணுவதற்கு காரணம் இல்லாமல் பாகம் பண்ணுகிறார்கள். ஆனால் அன்று இறைவனுக்காக, ஏன் நாயன்மார்களை இறைவன் வெளிக்கொணர வேண்டும் என்று அவர்களுடைய தொண்டை கண்ணப்பரை போல இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு துறவி யார் இருக்க முடியும்? அதனாலேதான் 4-6 நாளிலே கண்ணை அப்ப வல்லே நல்லே கண்ணப்பரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் எந்த கலை மலிந்த சீர் நம்பிக்கடியேர் என்கிறார். எந்த பல்கலைக்கழகத்திலே கண்ணப்பர் படித்தார்? ஒரு வேடுவ குலத்திலே பிறந்தவர் 6 நாளிலே முத்தி அதிலே பெரிய திருக்காலத்துக்கு ஏறுகிறார். கண்ணப்பர் படிப்படியாக ஏறுகிறார். ஏறுகின்ற போது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் நாணனிடத்திலே. அவனுக்கு புதுமையாக இருக்கிறது. நாணனே, என்னவும் தெரியவில்லை, நான் ஏற ஏற படி ஏற ஏற என்னுடைய பாரங்கள் குறைகிறது என்கிறார். என்னடா திண்ணம் என்றால் பாரமா? ஒரு குழந்தை பிறந்தால் சாதாரண அளவு நிறையில் இருக்கும். இவர் அவ்வளவு நிறையாக பிறந்திருக்கிறார். இப்ப அவர் சொல்லுகிறாராம், மேலே ஏற 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 என்னவோ தெரிய என்னிடத்தில் இருந்து ஏதோ குறைவது போல இருக்கிறது என்று திண்ணனார் சொல்லுகிறார் நாணனிடத்திலே. அவனுக்கு இவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகள் புதினமாக இருக்கிறது. அவன் வேடுவன் அல்லவா, தந்தை கூட மறந்தும் இவனுக்கு சொல்ல மாட்டான். இப்படியான வார்த்தைகளை அல்ல ஆலய வழிபாடுகளை பற்றி கூட சொல்ல மாட்டான். ஏனென்றால் இறைவன் கல்லாக இருந்த இறைவனுக்கு காலத்தின் ஆதருக்கு ஒரு வேடுவன் உயிர் கொடுத்தான் என்றால் தன்னை இழக்கிறான். இது எனக்கு உடம்பில்லை, கண், ஐயோ இந்த கண்ணினருக்கு அப்ப தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு சிந்தனையை வளர்க்கிறார்களே, அதுதான் சித்தர்கள் செய்த புண்ணியம். அதைத்தான் ஜோகர் சுவாமியும் செல்லப்பா சுவாமியும் கடை சுவாமிகளும் செய்தார்கள். இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அனுவாரங்கள் அந்தந்த இடத்திலே அங்கே எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சிவதண்டன் நிலையமாக இருக்கட்டும் அல்லது இந்த இடமா இருக்கட்டும், கடை சுவாமியினுடைய ஆலயத்திலேயாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த இறை ஆற்றல் கூடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களை தினம் தினம் உங்களை போன்ற அருளாளர்கள், எங்களை போன்ற அருளாளர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அவர்களை நினைக்கின்றோம் அல்லவா? அதுதான் பெரிய சிறப்பு. ஏனென்றால் எல்லாருக்கும் எல்லாரையும் நினைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இறையாற்றலோடு கூடிய பெருமக்களை எங்களுக்கு நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த ஐயா எல்லாம் அவருடைய நற்சிந்தனை பாடல்களை பாடுகிறார் என்றால் அவர் என்ன புண்ணியம் செய்திருப்பார்? இந்த இடத்திலே வந்து அம்மா பாடுகிறார், ஐயா அந்த அமைப்பை செய்து வருகிறார். இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் கூடி இருக்கிறார்கள். அவருடைய சமாதி இடத்திலே இருக்கிறது என்றால் சமாதியை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள், ஏன் சமாதி வழிபாட்டிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் அருளாளர்களுடைய அனுக்கிரகங்கள் நிறைந்திருக்கிற இடம்.
நாங்கள் தினமும் அந்த இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய 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 அந்த சமாதியினுடைய அந்த உக்குரத்தன்மை, அதாவது தெய்வீகத்தன்மை அதிகரிக்கும் என்று சொல்கிறார். எங்களை அறியாமல் இப்ப நாங்கள் வீட்டிலே எல்லாம் இருந்திருப்போம். ஆனால் வீட்டிலே இருப்பதற்கும் இங்கு இருக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இறை ஆற்றல், இறை தியானங்கள் கூடிய இடம். நல்லூர் வீதியிலே நாங்கள் நடக்கின்ற போது எங்களை அறியாமலே எங்களுக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் எங்களிடத்திலே வரும். அது ஒவ்வொருவருக்கும் இறை ஆற்றல் இருக்கிறது. தேஜஸ் என்று சொல்லுவார்கள். எங்க இப்ப ஞானிகளுக்கு அது கூடுதலாக இருக்கும். ராமலிங்க வள்ளலாருக்கு எப்போதுமே முக்காடு போட்டுக் கொண்டிருப்பார். ஏனென்றால் அவருடைய தேஜஸ் அவ்வளவுக்கு அதிகமாக இருக்குமா. அதாவது இறை ஆற்றல் ஒளி, அந்த ஒளி எங்களிடத்திலேயும் தேஜஸ் இருக்கிறது. இப்ப எங்களுடைய முகம் செந்தளிப்பாக இருக்கிறது என்றால் எங்களுடைய பெரியவர்கள் சொல்லுவார், உன்னிடத்திலே இறையாற்றல் இருக்கிறது. உன்னுடைய முகம் இருண்டு இருக்கிறது என்றால் உனக்கு ஏதோ குறைபாடு இருக்கிறது என்று எங்களுடைய பெரியவர்கள் சொல்லுகிறார். அப்ப நீ கோயிலுக்கு போ, விபூதி பூசு, விபூதி பூசு. மருந்து என்ன? விபூதி தான். அது மருந்து, சிவபெருமானுடைய மருந்து தான். மருந்து மருந்து, அது மருந்து என்கிறார் திருநாவுக்கரசு நாயனார். எல்லாருக்கும் அருமருந்தாக இருப்பது விபூதி தான். அந்த காலத்திலே வைத்தியர்கள் பெரிதாக இல்லாத காலத்திலே பிள்ளைகள் அழுகின்ற போது அம்மா ஓடி போய் சிவசிவா என்ற தாயே, என்ற ஆட்சி, என்ற நல்லூரானே, என்ற கதகாம கந்தா என்று சொல்லி நெத்தியிலே விபூதி பூசினோன்னு அந்த துன்பம் எல்லாம் நீங்கும். இது விபூதி அருமருந்தாக இருந்தது. அதைத்தான் அருளாளர்கள் எங்களுக்கு செய்தார்கள். நெத்தி நிறைய விபூதி பூசி வீதியிலே போய்க்க வழிபாடு செய்வார். கையெடுத்து வணங்க வேண்டும். ஒருவரை ஒருவர் பார்த்து இன்முகத்தோடு யாவர்க்குமாம் இன்னுரைதானே என்றார். யாவர்க்குமாம் இன்னுரை, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். திருமூலர் சொல்லுகிறார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரைதானே. ஐயா சொன்னார், புண்ணியமான காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு நல்ல நாளிலே ஒரு கண்டை நடுவுங்கள். எங்களுடைய மதிப்புக்குரிய பொன்னாலையில இருக்கிற பொன்னம்பலவான ஐயா மருத்துவம் அடைந்து விட்டார். மேலே அவர் ஒரு பெருமகன். அவர் எல்லாரோடும் கதைக்க மாட்டார். அவர் என்னை போய் பணிந்து கதைத்தால் தான் அவரோட கதைக்காரெல்லாம் மற்றவர்களை மாறி பெரிய ஆடம்பரமாக எல்லாம் இருக்க மாட்டார். அதான் அவர்களுடைய சிந்தனை. நிறைய படித்தவர், கல்வியிலே புலமை மிக்க ஒரு பாண்டித்தியம் மிக்க ஒரு பண்டிதராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையானவர்கள் வாழ்ந்த அந்த ஒரு மண்ணுகள். அப்ப நாங்கள் ஒரு மலரை வைக்க வேண்டும். இறைவனுக்கு வரும்போது செல்லப்பா சுவாமியை நினைத்து ஒரு மலர், இந்த மலர் எதிர்காலத்துக்கு சேமிப்பு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிறு. கோமாதா என்கிறோம், பசுவை நினைக்க வேண்டும். தாய்க்கு சமமானது. 33 கோடி தேவர்கள் வாழுகிறார்கள். அந்த பசுவை நாங்கள் வருடத்திலே ஒரு தடவை மட்டும் மாட்டுப் பொங்கலில் என்று வழிபாடு செய்வதை விட்டு தினமும் ஏதாவது ஒரு புல்லு வைத்தாலே அது எங்களை நன்றி மறக்காமல் இருக்கும். முன்னோர்களுக்கு ஒரு பிடி சாதம் சாப்பிடுகின்ற போது ஒரு பிடி சாதத்தை இறந்த ஆத்மாக்கள் எத்தனையோ பேர் என்று எங்களுடைய வைத்திய சாலைகளிலே நோய்வாய்ப்பட்டு ஒருவேளை தண்ணி கூட அருந்த முடியாமல் நாங்கள் வேத உலகத்துக்கு தயாராவதற்கு என்று அவசர சிகிச்சை பிரிவில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் முடியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை உணவுண்ண முடியாமல் இருக்கிறார்கள். எல்லாரும் இந்த உலக நாடுகளிலே எத்தனையோ யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஏழை குழந்தைகள் இன்று சாப்பாடு இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டு அவர்களை நினைத்து ஒரு முடி சாதம் சாப்பிடுகின்ற போது நீ பெரும்பாக வைக்க தேவையில்லை. சாப்பிடுகின்ற போது ஒரு பிடி சாதம். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய அப்பா அம்மா, இன்றைக்கு நாங்கள் இவ்வளவுக்கு இன்றைக்கு நடமாடுகின்றோம். எங்களை 4 பேர் மதிக்கிறார்கள், நல்லவர்களாக போற்றுகிறார்கள், சிந்தனை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார்கள் என்றால் எங்களுடைய பெற்றோர்கள், முன்னோர்கள். அவர்களை தினமும் நினைக்க வேண்டும். அவர்களை நினைத்து ஒரு பிடி சாதம் வைக்க வேண்டும். அதைத்தான் இன்று பல ஆலயங்களிலே செய்கிறார்கள், பல அறப்பணிகள் செய்கிறார்கள். யாவர்க்குமாம் இன்னுரைதானே. நல்ல வார்த்தைகளை பேசவன். காசு பணம் இல்ல, நல்ல வார்த்தை. வணக்கம், சுகமா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீர்கள், எண்ணத்துல வந்த நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஐயா அவர்கள் என்னோடு தொலைபேசியிலே கதைக்கின்ற போது வணக்கம் என்றார். அது ஒரு பெரிய புனித வார்த்தையாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவரை நான் மேலே கனகாலம் காணவில்லை. ஆனால் ஏதோ கண்டது போல ஒரு உணர்வு. என்னென்றால் நல்ல வார்த்தைகளை சொல்லி நாங்கள் கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும்.
ஒருவன் ஆபத்தாக வருகிறான் என்றால் நான் இதிலே ஏதோ முயற்சிக்க வேண்டும், அவனிடத்திலே இருக்கிற சக்தியை குறைக்க வேண்டும். கோபத்திலே வருகின்றவனுக்கு நானும் கோபமாக நின்றால் துன்பம் தான் வரும். ஏனென்றால் இறைவன் அப்படித்தான் எங்களை செய்திருக்கிறான். நல்ல வார்த்தைகளை, நல்ல இன்னுரைகளை சொல்ல வேண்டும். அந்த இன்னுரைகளை எங்களுடைய அருளாளர்கள், சித்தர்கள் தாங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்காக சொல்லிவிட்டு போகவில்லை. அருளாளர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய நாயன்மார்கள் போன்றவர்கள் தங்களுடைய தேவார திருவாசகங்கள் எல்லாம் மணிவாசகரை போல வேறு யாரால் முடியும்? அவ்வளவுக்கு தன்னை இழிவாக பேசுகிறார். பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புளியனை என்றார். யாரால முடியும்? என்னை கேவலமாக பேச என்னாலே முடியுமா? தன்னை இழிவுபடுத்துகிறார். ஆனால் அந்த இறைவனை என்ன சொல்லுகிறார்? இறைவா நீ என்னட்டவா? நான் 63 நாயன்மார்களும் இறைவனுடைய திருவடியை பற்றி நினைத்தார்கள். மணிவாசகர் மட்டுமே சிவமாகவே ஆகி நின்றார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாந்த அத்தன் எனக்கு அருளியவார் யார் வருவார் அச்சோவை என்றார். யாருக்கு கிடைத்தது? எனக்காக திருப்பெருந்துறையிலிருந்து குதிரை கொண்டு வருகிறான் அல்லவா? யார் வருகிறான்? எந்த அப்பன் வருகிறான். இப்ப மன்னன் குதிரை வருகிறான் என்று பார்க்கிறான். மணிவாசகர் சிவபெருமான் வருகிறார். எப்படி வருகிறார்? இந்த வடிவத்திலே இறைவன் எனக்காக வருகிறான் அல்லவா? இந்த அற்புதம் யாருக்கு கிடைக்கும் என்று மணிவாசகர் நினைக்கிறார். காரணம், தங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்தவர்கள், இறைவனே கதி என்று இருந்தவர்கள். அதைத்தான் எங்களுடைய சித்தர்கள், அருளாளர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே செய்தார்கள் என்று இந்த நல்ல மாத அந்த நட்சத்திரத்திலே யோகர் சுவாமி, செல்லப்பா சுவாமி, குலேட் சுவாமி போன்ற பெரிய மகான்கள் இந்த மண்ணிலே நடமாடிய இடத்திலே இன்றைக்கு குருபூசை தினத்திலே உங்களை எல்லாம் சந்தித்தது. இன்று உலகத்திலே வாழுகின்ற அத்தனை கோடான கோடி எங்களுடைய ஜீவராசிகள், இந்த உயிரினங்கள், இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள், இந்த புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், எத்தனையோ முதியவர்கள் எல்லாம் இந்த மண்ணை நினைத்து தாங்கள் இந்த மண்ணிலே கால் தடம் படாதா என்று நினைத்தார்கள். ஆனால் ஐயா நல்லதொரு கங்கரியம் செய்கிறார். இப்படியான நல்ல சொற்பொழிவுகள் வாயிலாக இந்த மண்ணை காட்டுகிறார்கள், புனித தன்மைகளை காட்டுகிறார்கள், இறைவனுடைய அற்புதங்களை வழிகாட்டுகிறார்கள். இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. இது இறையாற்றல், இறை பக்குவம், அந்த சித்தர்களுடைய அருள் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். எனவே உங்கள் எல்லோருக்கும் அந்த இறைவர்களோடு தினமும் நீங்கள் செய்கின்ற பணிக்கு எந்தவித தடையும் இல்லாமல் எப்போதும் உங்களுடைய பணிக்கு அந்த நல்லூர் கந்த பெருமானும் இந்த சித்தர்களும் சேர்ந்து நல்ல பணியை உங்களுடைய தொடர் பணிகளாக செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி, எனக்கு இந்த வாய்ப்பு தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லப்பா சுவாமியினுடைய மாதாந்த குருபூச தினத்திலே அதிபர் அவர்கள் நல்ல உரையை ஆற்றியிருக்கின்றார். குறுகிய நேரத்திலே சகல விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கின்றார். நடந்த அற்புதங்களை பற்றி சொல்லி இருக்கின்றார். அதாவது தான் நல்லூர் கந்தப்பெருமானை தனது மகனும் கும்பிட வந்த பொழுது செல்லப்பா சுவாமியில் வாழ்ந்த இடம் என்பதை உணர்த்தி இருக்கின்றார் மகளுக்கு. அதே போன்று நான் பயிற்சியாளர் பற்றி குருபூசன் என்கும் பொழுது இந்த இடத்திலே ஆரை பேச வைப்பதென்று சிந்திக்கும் பொழுது கைலாநாதனுடைய நினைவுதான் முன்னுக்கு வந்தது. அதை கொண்டுதான் தொலைபேசியிலே அழைத்து விடயத்தை சொன்னேன். அவர் முதல் தடங்கள் ஏற்பட்டு பின்னர் திரும்பி வந்தது. நான் அடுத்த ஆளையை கேட்க யோசித்து கொண்டு பொழுது வந்தது தொலைபேசி. பார்த்தேன் இவருடைய அழைப்பு. மீண்ட சந்தோஷப்பட்டு சொன்னார், என்னத்தை பற்றி பேசுவோன்னு கேட்டால், சித்தர் பெருமையை பற்றி பேசுவோன்னு சொன்னேன். எவ்வாறு அந்த சித்தர்கள் வாழ்ந்தது, எவ்வாறு நடந்தது, எல்லாவற்றையும் பலம் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். இந்த உரையில் குறுகிய நேரத்திலே கனவிடயங்களை சொல்லியிருக்கின்றார். எவ்வாறு பெற்றோர்கள் பள்ளியை வளர்க்க வேண்டும் என்பதை இந்த உரையிலிருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நாங்கள் சிறுவயதிலே இருந்த பொழுது வீட்டிலே ஆர்வனாளருடைய படம், பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை அவருடைய படங்கள் எல்லாம் இருக்கும். ஏன், எனது தந்தையார் அவருடைய மாணவர். நாங்கள் அப்பா 6 பேர், அப்பா 6 என்று கேட்போம்.
அப்பொழுது ஆரவ நாவலர் பண்டிதமணி கணவழிப்பிள்ளை என்று சொல்லுவார். எங்களுக்கு அவர் யாரென்று தெரியாது. நாங்கள் எங்களுடைய சொந்தக்காரருடைய பெயரை சொல்லி அவர் தான் இது அவர் தான் என்று மணலை சொல்லி பேசுவோம். அந்த சிந்தனை தான் இன்று நாங்கள் அவர்களை பற்றி அறிந்திருக்கின்றோம். பழைய காலங்களிலே பாடசாலைக்கு செல்லும் பொழுது மாணவர்கள் உண்டு ஓடித்தான் போவார்கள். இப்பொழுது நடக்கின்ற பாடசாலை கல்வி நிலையங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி பெற்றோர்கள் நிற்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய படிப்பை பற்றித்தான் இதென்றுகிறார்கள். அதுகளை பார்க்கும் பொழுது மனவேதனை அடைகின்றோம். ஏன் தெளிப்பளை மாஜனா நாங்கள் பாடசாலையில் படிக்கும் பொழுது விளையாட்டுத் துறையில் சரி மற்ற துறையில் சரி சிறந்து வழங்குகிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தின் பேரை கேட்ட உடனே ஆசைப்பட வேண்டியிருக்கு. அந்த பள்ளிக்கூடத்திலே உபாதிபராக இருக்கின்ற பாக்கியம் பெற்றது கைலானவனுக்கு இறைவனுடைய திருவருள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த திருவருள் இங்கே அழைத்து செல்லப்பா சுவாமிகளை பற்றி பேச வைத்து வருங்கால சந்ததிக்கு இதை அறிமுகப்படுத்த வேண்டும். இவ்வாறு சமய கோட்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் வருங்கால சமூகம் நல்ல நிலையை அடையும். என் பொன்னம்பலமான ஐயாவுடன் அடிக்கடி பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. பழைய காலங்களிலே முதியோரை கனம் பண்ணுவார்கள், படித்தவர்களை கனம் பண்ணுவார்கள். அப்படியான ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு பெரிய மகான் ஞானப்பிரகாசம் பரமேஸ்வரா கல்லூரி அதிபராக இருந்தவர். பெரிய சைவ சித்தாந்தவாதி, BA/BSc. பழைய காலத்திலே நாங்கள் சிறுவராக இருந்த பொழுது கார்னர் இழுத்து செம்பரத்திலே சமய நடக்கின்ற மணிமாசர் விழாவிலே கலந்து பேசினதை நாங்கள் சிறுவிள்ளையாக இருக்கும் பொழுது கேள்விப்பட்டு அறிந்திருக்கணும், பேச்சை கேட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவரை பற்றி சொல்லும் பொழுது நான் சொன்னார், என்ன நாவுக்கரசர் சம்பந்தர் சந்தித்த பொழுது அவர் கிரகங்கள் நல்லா இல்லை செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது சம்பந்தர் சொல்கிறார், கிரகங்கள் நம்மை சிவனையாரை ஒன்றும் செய்யாது. அதுக்கு திருநாவுக்கரசர் சொல்லுகிறார், சமணர்கள் பொல்லாதவர்கள், அவர்கள் சூதுவாதம் செய்பவர்கள், அவரோடு பழகிற கஷ்டம் என்று சொல்லுகிறார். அவர்களை வெல்லுவதற்கு திருநூறு ஒன்றே போதும் என்று சொல்லுகிறார். தானவரை இது என்ன இடத்துல இருக்குது என்று கேட்க வாய் ஒன்றுதான், ஆனால் அதை கேட்க விடவில்லை. அந்த பதியத்தை போலொரு பதியத்திலே புத்தோடு அமனமாதல் அழிவிக்க மன்னல் திருநேறு செம்மை தடமை, திருநூறு ஒன்றே போதும் அவர்களை வெல்லுவதற்கு என்ற கருத்தையும் திருநூற்றின் பெருமையினும் இந்த சொற்பொழிவிலே கேட்கக்கூடியதாக அமைந்திருந்தது. அதேபோல நாங்கள் பெற்றோரை பேண வேண்டும், பெரியோரை மதிக்க வேண்டும், அப்படியான தன்மையை ஏற்படுத்த வேண்டும். வருங்கால சமுதாயம் திருந்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் நல்லூர் யாழ்ப்பாண மக்களின் குலதெய்வமாக விளங்குகின்ற நல்லூர் கந்தப்பெருமானும் செல்லப்பா சுவாமிகளும் திருவருளும் குருடனும் அதற்கு துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சொற்பொழிவை ஆற்றியதற்காக அதிபர் கைலாநாதன் அவர்களுக்கும் நன்றியை கூடி விடைபெறுகின்றேன். வணக்கம். யாழ்ப்பாணத்திலே கந்தபுராண கலாச்சாரத்தை மீண்டும் மிளிர வைக்க வேண்டும் என்ற நோக்குடன் உரிய சேவைகளை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அதிபர் கைலாநாதன் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் பேச திரும்பவர். அதிலே கந்த புராணத்தை திருவள்ளுவருக்கு ஏற்ற வகையிலும் படிக்கக்கூடியதாகவும் கருத்து இலங்கையிலே 6 காண்டத்துக்கு முறியறியவர் நல்லையா அவர்கள். கபாலியும் நல்லையா அவர்கள் தான் 6 காண்டத்துக்கு முறியறியவர். மற்றவரெல்லாம் தனித்தனி காண்டங்கள் 2 காண்டங்களுக்கு ஒரு எழுதியிருக்கணும். இந்த நல்லையா என்பவரும் யோகர் சுவாமியினுடைய அருளாசி பெற்றவர். அவருடைய 6 காண்டங்களையும்
பேராசிரியர் குமாரவடிவேல் ஐயா அவர்கள் 2018ஆம் ஆண்டு அவருடன் வீட்டுக்கு சென்று வருகின்ற வழக்க முடியும். ஒரு நாள் 6 காண்டங்களையும் எடுத்து வந்து நல்லிவா பற்றி சொல்லி இந்த 6 காண்டங்களையும் வெளியிட்டு வைத்தால் அது ஒரு சிவமுனியை சேர்ந்து தந்தார். அதனை வெளியிட நாங்கள் முயற்சித்தோம். இந்து கலாச்சார திணைக்களத்திலும் அந்த புத்தகத்தை கொடுத்து வைத்திருந்தோம். 2021ஆம் ஆண்டு அந்த புத்தகங்களை மீளப் பெற்றோம். இந்த ஆண்டிலே கார்நகருக்கு யோசுவாமி வருகை தந்த 100ஆண்டு விழாவிலே ஒரு அங்கமாக இந்த 6 காண்டங்களை வெளியிட தீர்மானித்தோம். அந்த வகையிலே முதலாவது காண்டம் கடந்த வருடம் ஆவணி மாதம் நீனொச்சித்தாது சித்திவிநாயகர் ஆலயத்திலே வெளியிட்டு வைத்தோம். 2வது காண்டம் இந்த மாதத்திலே வெளியிட இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து 3வது 4வது 5வது 6வது காண்டங்களும் வெளிவர இருக்கின்றது என்பதை நல்லூர் கந்தபெருமான் ஆசீர்வாதம் கூறுவது போல் மணி ஓசை கேட்கின்றது. அந்த புத்தகத்தை அதிபர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றோம். வணங்கி சிந்தை மகிழ புராணம் தன்னை உந்தை நினைவதும் போய வெப்பஞான் பன்னுதலான் தங்கருணை கண்டாட்ட வந்தைதி எண்ணுதல் கெட்டாரடியாரழிச்சி நிறைந்து மண் நிறைந்து நிற்காய் நம்முடைய என்று சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லியம்மாளின் பொருணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உடார் சிவனடிக்கு எல்லோரும் ஏற்ற பணிந்து மங்களம் எப்பொழுதும் கொள்வாற்று மங்களம் நீர்வாசை கோடி தேவருக்கு மங்களம் இனிவர்க்கு கிழிவர்க்கு மங்களம் கண்ணுக்கு நான் ஐந்தவர்க்கு மங்களம் ஐயவர்க்கு மங்களம் ஐயவில்லாதவர்க்கு மங்களம் ஆரியந்தமில்லாத அன்பர்க்கு மங்களம் தீபாலிக்கு வருக்கு மங்களம் திருநாளுக்கு மங்களம் இவருக்கு சித்தருக்கு மங்களம் இந்திய வாழிக்கற்கு மங்களம் தொங்கு தொங்கு தீர்களுக்கு மங்களம் 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 திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் பூங்குற ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அருகு செய்க புறவிழா வாழ்க நான் மறை அரண்களுங்க நெற்றவம் உலகம். திருச்சிற்றம்பலம். மகா செய்த புலபெற்ற வீண்மன்னி யாரோ மகனல்ல நோயாவன் மண்பெற்ற தந்தாய் மகாதேவ செந்தூரில் வாழ்கந்த வெளி மன்னிக்க யான் செய்த புண்ணிக்குவாமே.